Namaskaram. I'm in a village here and I'm meeting Kartik sir for his treatment. I'm doing his treatment with him. He takes all his herbs from this mountain area. So everything is used from this village is from the mountain. Every herb that is used for the treatment is gathered from here. Yeah? சொல்லுங்க உங்க ட்ரீட்மெண்ட் பற்றி இது என்ன? இது ஆவாரம் பூவுங்க. இந்த ஆவாரம் பூவோட இலையும் வச்சு நம்ம ஸ்டீம் கொடுக்குறோம். நீ ஸ்டீம் பார்த்துருப்பீங்க. ஓகே. இது சுகர் பேஷண்ட் வரவங்களுக்கு இந்த ஆவாரம் பூவை போட்டு ஸ்டீம் போட்டு உள்ளே கொடுத்துட்டு சில கஷாய மருந்துகளை உள்ளே கொடுக்கும்போது சுகர் வந்து முழுவதுமாக குணப்படுத்திடலாம். அப்பா, அது நாங்கள் ஸ்டீம் வந்து நம்ம எப்படி போடுறதுங்கிறது உங்களை வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். இது வந்து இந்த ஆவாரம் பூ இதை வச்சு நாங்கள் இங்கே எப்படி மூலிகை எப்படி அந்த இதில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம காட்டுறோம். ஸ்டீம் இது பாம்பு புத்துன்னு சொல்லுவாங்க. இது கரை வந்து சேர்ந்து கரையோட உமிழ் நீரோட கட்டப்பட்டதுங்க. இது எவ்வளோ மழை பெஞ்சாலும் இது கரையாது. தண்ணி வந்து மழை பெஞ்ச தண்ணி இதுக்குள்ளே போதாதுங்க. தெரியுங்களா? இவர் இப்படி வடிஞ்சு போயிடும். இப்படி இந்த தண்ணி இதில் பாருங்கள், இது மாதிரி டேப் இருக்கா, இப்படி தான் வருமா தவிர இது நேராக உள்ளே இறங்காது. இது இப்படியே தான் இருக்கும். இது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். எவ்வளோ மழை வந்து பெஞ்சாலும் தண்ணியை ஃபுல்லு தேங்கி நின்னா கூட இது கரையாதுங்க. ஒரு மண் பூத்து கரையணும் இல்லைங்க. பாருங்க, இப்போ பூர்ணா மண் வருதா, ஆனாலும் தண்ணி வந்தால் கரையாது, அப்படியே தண்ணி ஓடிடும். இந்த பாருங்கதா மண், இதுதான் புத்து மண்ணுங்க. பாருங்க, அப்படியே நைஸாக இருக்கும். இட்ஸ் really fine soil. இந்த மண் என்ன பண்ணணும், கரைச்சி லேசாக உப்பு போட்டு உடம்பு ஃபுல்லும் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டீம் பார்த்து கொடுக்குறோம். அதுக்கு எடுக்கிற மண் இது. இதான் புத்து மண் குளியல், மண் குளின்னு சொல்கிறது. மண் குளியில் புத்து மண் குளியல். இது சொரியாசிஸ் இல்லை ஸ்கின்ல எனி ப்ராப்ளம், அரிப்பு, படை, பத்து, இது எக்ஸட்ரா என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து நம்ம கரைச்சி உடம்பு ஃபுல்லும் அப்ளை பண்ணி அது பிறகு 1 hour இருந்துட்டு நம்ம ஸ்டீம் பார்த்து கொடுத்தோம்னா முழுவதுமாக குணமாயிடும். இது வந்து லேசாக ஒரு எரிச்சல் இருக்கும், அந்தோட காரத்தன்மை அவ்வளோ நல்லது. நம்ம சொரியாசிஸ் வந்து எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, சரி ஒன்றுமே முடியலைங்க கூட முழுமையாக குணப்படுத்திக்கலாம். இது கூட வந்து நம்ம ஒரு ஒரு இலையை பொறிச்சு எண்ணெய் காய்ச்சி கொடுப்போம். அது மேலே தொடங்கிட்டு இந்த புத்துமண் குளியில் வந்து உள்ளே ஸ்டீம் கொடுப்போம். ஸ்டீம் பார்த்து நேச்சுரல் ஸ்டீம் பார்த்து பார்த்தீங்க இல்லையா, அந்த ஸ்டீம் பார்த்து கொடுப்போம், முழுமையாக குணம் போயிடும். இதான் புத்துமண்ணுங்க. இன்னைக்கு 1 மணிக்கு மேலே